ஹலோ ஃப்ரெண்ட்ஸ்! வெல்கம் பேக் டூ அவர் சேனல் ஜேடிஎஸ் டைரி. இன்னைக்கு நம்ம வீடியோல என்ன பார்க்க போறோம்னா, கார்த்திகை தீபத்துக்கு விளக்கெல்லாம் எப்படி ரெடி பண்றது அப்படின்னு சொல்லிட்டு தான். அதுக்கு நான் வந்து புதுசா விளக்கு வாங்கியிருக்கேன். எல்லாம் பழைய விளக்குலாம் உடைஞ்சிச்சு. இது கொஞ்சம் விளக்கு மட்டும் தான் இருந்துச்சு. ஸோ, அதனால புது விளக்குங்கள நம்ம எப்படி ரெடி பண்றது? அண்ட் பழைய விளக்குகளும் எப்படி ரெடி பண்றது? பழைய விளக்கா இருந்தா அதெல்லாம் ஃபர்ஸ்ட்டு வாஷ் பண்ணி நல்லா எடுத்துக்கோங்க. புது விளக்கு வாங்குனீங்கன்னா, இந்த மாதிரி தண்ணீல போட்டுட்டு, அதுக்கப்புறம் நம்ம தொடச்சு எடுத்துக்க போறோம். இந்த மாதிரி நம்ப தொடச்சு எடுத்துட்டு, அதுக்கப்புறம் நம்ப இதில வந்து ஒரு இன்கிரீடியன்ட் இருக்கு. அந்த இன்கிரீடியன்ட் வச்சு இதில வந்து நம்ப கலர் பண்ண போறோம். அப்ப விளக்கு வந்து இன்னும் சூப்பரா இருக்கும். பார்க்கவே ரொம்ப அழகா இருக்கும். வேற எதுவும் இல்ல. நம்ம சுண்ணாம்பு பாக்கெட் இல்லையா? கடைங்கள்ல கிடைக்கும். வீட்டு பக்கத்தில இருக்கிற கடைங்கள்லாம் கிடைக்கும் நம்மளுக்கு சுண்ணாம்பு பாக்கெட்டு. அ வெத்தல, பாக்கு சுண்ணாம்பு எல்லாம் வச்சு போடுவாங்க இல்லையா? அந்த சுண்ணாம்பு தான். அந்த சுண்ணாம்பு பாக்கெட் வாங்கிக்கோங்க. அண்ட் வாங்கிட்டு, அது வந்து நம்ம எவ்வளோ விளக்கு இருக்கோ, அந்த அளவுக்கு நம்ம வந்து ஒ 1 இல்ல 2 சுண்ணாம்பு பாக்கெட்லயே நம்ம பண்ணிக்கலாம். கொஞ்சம் தண்ணி மிக்ஸ் பண்ணி. இது மாதிரி பண்றதுனால என்னன்னா, விளக்குங்க வந்து நல்லா பளிச்சுன்னு இருக்கும். ஒயிட் கலர்ல நல்லாருக்கும். நம்ம பெயிண்ட்லாம் பண்ண வேண்டாம். இந்த மாதிரி பண்ணிட்டு இது பண்ணோம்னா சூப்பரா இருக்கும். அதனால தான். இப்ப வந்து என்ன பண்ண போறோம்னா, இந்த மாதிரி எல்லா விளக்குகளையும் தண்ணீல போட்டு எடுத்துட்டு துடைக்க போறோம். ஸோ தொடச்சிட்டு, அதுக்கப்புறமா நம்ம வந்து இந்த சுண்ணாம்பு பாக்கெட் இருக்கு இல்லையா? அத பிரிச்சு ஒரு விளக்குல போட்டுட்டு எல்லாத்துக்கும் நம்ம வந்து அப்படியே பூச போறோம். பூசி எடுத்துக்கிட்டு, அத வந்து நம்ம காய வைக்கணும். வெயில்ல காய வைக்கணும். அண்ட் வெயில்ல காய வச்சதுக்கப்புறம், அத எடுத்து நம்ம வந்து அழகா மஞ்சள் வச்சு விளக்கேத்துனா சூப்பரா இருக்கும். அதுதான் இந்த வீடியோல நம்ம பார்க்குறோம். இது மாதிரி ட்ரை பண்ணி பாருங்க. நீங்க விளக்கேத்துனீங்கன்னா ரொம்பவே அழகா இருக்கும். இப்ப இந்த சுண்ணாம்பு பாக்கெட்ட நம்ம பிரிச்சு ஒரு விளக்குல போட்டுட்டு, அதுக்கப்புறம் எல்லாத்துக்கும் நம்ம இந்த சுண்ணாம்பு வச்சு பண்ணிட்டு, இத வெயில்ல காய வச்சிடலாம்.
இப்ப இந்த மாதிரி வெயில்ல காஞ்சது 3 விளக்கு மட்டும் எடுத்துட்டு வந்தேன். நான் உங்களுக்கு காட்டுறதுக்காக. இந்த விளக்குகள் பார்த்தீங்கன்னா, ரொம்ப சூப்பரா இருக்கு பாருங்க. பெயிண்ட் பண்ண மாரியே இருக்கும். ரொம்பவே நல்லாயிருக்கும். அண்ட் அதுக்கப்புறம் நம்ம இதுக்கு வந்து மஞ்சள் வச்சுட்டு 3 பக்கம் மட்டும் ஏத்துற பக்கம் இல்லாம 3 பக்கம் மட்டும் மஞ்சள் வச்சோம்னா, வச்சுட்டு நம்ம எண்ணெய் ஊத்திடலாம். இந்த மாதிரி மஞ்சள் வச்சு எடுத்துக்கோங்க. மஞ்சள் வச்ச உடனே அது சிவப்பாயிடும். ஏன்னா மஞ்சளும், சுண்ணாம்பும் சேர்ந்தா. அதுக்கப்புறம் இந்த மாரி ஒரு பாட்டில்ல நீங்க வந்து விளக்கு ஊத்தி எண்ணெய் ஊத்தி வச்சுக்கோங்க. ஏன்னா, அப்பதான் ஆயில் வந்து ஸ்பில் ஆகாம நம்மளுக்கு கண்ட்ரோல்டா ஊத்த முடியும். இந்த மாரி ஒரு பாட்டில்ல ஊத்தி வச்சுட்டா தான், இல்லன்னா கீழலாம் ஊத்திக்கும். அதனால இந்த மாதிரி ஒரு விம் ஜெல் பாட்டில், இல்ல பிரில் பாட்டில் ஏதாவது இந்த மாதிரி பாட்டில்ல இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நெனைக்கிறேன். மறக்காம நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணிக்கோங்க. தேங்க் யூ சோ மச் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. தேங்க் யூ.